ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தட் இஸ் என்னென்னு கெஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே, நீங்கள் எப்படியும் ரெசிபி என்னன்னு பார்த்து தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க, பிகாஸ் தம்ப்நெயிலில் படிச்சிருப்பீங்க. நோ ஐ செட் தலைக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் படிச்சிருப்பீங்க. நான் ரெசிபி சொல்லிடுறேன், which is pepper chicken fry. Yummy man, this recipe is too good. வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, கீழே போய் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான ரெசிபீஸ் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் தக்காளி. இப்போ அடுத்தது சிக்கன் யூ ஷுட் மேரினேட் பண்ணி வைக்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, தேவையான உப்பு அண்ட் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயமாக ஆட் பண்ணிடுங்க, லைட்டாக ஃப்ரை ஆனதும் இப்போது பச்சை மிளகா ஆட் பண்ணிடுங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. வாவ், திஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இந்த இதுலேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் மேன். ஓகே, இப்போது இதில் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ரை ஆக விடுங்க. லைட்டாக குக் ஆகணும். இப்போ இது லைட்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணணும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் எல்லா பக்கமும் குக் ஆகணும். அதுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூனிஃபார்ம்லி எல்லா சைட்ஸும் இட் ஹேஸ் டு குக். எல்லா சைட்ஸும் அது குக் ஆகலைன்னா அதோடய ஃப்ளேவர் சரியாக உள்ளே வராது. சரியாக அந்த இதில் இறங்கி சரியாக இட் ஒன்ட் கம் அண்ட் எல்லா ஃப்ளேவர்ஸோட மிக்ஸ் ஆகி அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. ஸோ யூனிஃபார்ம்லி எல்லா சைடும் இட் ஹேஸ் டு குக். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ இதில் ஹாஃப்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சள் தூள், அதே அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மிளகாத்தூள் அதே ஹாஃபை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லா சைட்ஸ்லேயும் நல்லா கோட்டாய் குக் ஆகணும். இப்போ இதில் லைட்டாக மிளகு, பிகாஸ் திஸ் இஸ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. நீங்கள் லைட்டாக குமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கல் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஹாஃபை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். அது வரைக்கும் யூ ஷுட் கீப் ஸ்டீரிங் இட். மேன், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ இதில் சிக்கன் லைட்டாக தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, தண்ணியோட அளவு எல்லாம் லைட்டாக ஸ்விம் ஆகிற மாதிரி. இப்போ இது நல்லா பாயில் ஆகணும் கைண்ட் ஆஃப். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான
chicken pepper fry recipe is ready. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த என்ன ரெசிபி வேணும்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யர் கமெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, பாய் பாய்.